நிகழ்தகவு. டிஎஸ்பி அலுவலகத்திற்கு வந்த மொட்டை கடுதாசி, லெட்டருடன் சேர்ந்து வந்த பென்டிரைவில் இருந்த 59 அதிர்ச்சி வீடியோக்கள், ஏகப்பட்ட மாணவிகளை அரட்டி உருட்டி இச்சையை தீர்த்து கொண்ட பேராசிரியர், புகார் வந்து 10 மாதங்களாகியும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை, விசாரணைக்கு ஒத்துழைக்காத கல்லூரி நிர்வாகம், புகாருக்கு மேல் புகார், அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. நடந்தது என்ன? பத்து மாசத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஹத்ராஸ் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் வந்திருக்குது. அந்த கடிதம் எங்க இருந்து வந்திருக்கு, யார் எழுதுனாங்கிற எந்த விவரமும் அதுல குறிப்பிடப்படல. ஆனா அந்த லெட்டரோட சேர்ந்து ஒரு பென்டிரைவும் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டரை ஓபன் பண்ணி படிச்சு பார்த்தாங்க போலீஸ். அதுல அரசு நடத்துற சேத்பூல் சந்த் பாக்லா முதுகலை கல்லூரியில இளங்கலை புவியியல் படிச்சுட்டு வர்றதாவும், காலேஜ்ல வேலை பார்க்கிற ப்ரொஃபசர் ஒருத்தர் மாணவிகள் கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறதாவும் குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு. புவியியல் துறை தலைவராக இருக்கிற ரஜினிஸ்குமார் பல வருடங்களாவே மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறதாவும், இது சம்பந்தமா காலேஜ் நிர்வாகத்துல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த லெட்டர்ல என்னோட பேரை எழுத கூட பயமா இருக்குதுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கன்னு தெரிஞ்சாலே அந்த ப்ரொஃபசர் என்ன கொன்னுருவான்னு, எப்படியாச்சும் என்னையும் என்ன போன்ற சக மாணவிகளையும் காப்பாத்துங்கன்னு அந்த லெட்டர்ல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. கடைசி வரியில இதெல்லாம் நான் வெறும் வாய் வார்த்தையால மட்டும் சொல்லல, எல்லா புகாருக்குமே என் கிட்ட ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரம் பென்டிரைவ்ல இருக்குன்னு லெட்டர்ல சொல்லப்பட்டிருந்துச்சு. உடனே பென்டிரைவை ஓபன் பண்ணி பார்த்தப்போ காலேஜுக்குள்ள வச்சே ப்ரொஃபசர் பல பெண்கள் கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்ட வீடியோக்கள் இருந்திருக்குது. இந்த புகார் சம்பந்தமா முதல்ல வேகமா விசாரணை முன்னெடுத்த போலீஸ் கொஞ்ச நாள்லயே கம்ப்ளைண்ட் லெட்டரை கிடப்புல போட்டதா சொல்லப்படுது. போலீஸ் இப்ப ஆக்ஷன் எடுத்துருவாங்க, அப்ப ஆக்ஷன் எடுத்துருவாங்கன்னு காத்துட்டு இருந்திருக்காங்க கம்ப்ளைண்ட் லெட்டர் அனுப்பின மாணவி. ஆனா 10 மாசத்துக்கு மேலாகியும் போலீஸ் தரப்புல இருந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படல. இதனால ஏமாற்றம் அடைஞ்ச அந்த மாணவி அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரையும் பென்டிரைவையும் ஒரு டிவி சேனலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இந்த பிரச்சனைக்கு உங்க டிவி சேனல் மூலமா ஒரு முடிவு கட்டுங்கன்னு இன்னொரு லெட்டரும் அனுப்பியிருக்காங்க. அந்த பென்டிரைவ்ல காலேஜ் கேம்பஸ்குள்ள வச்சே மாணவிகள் கிட்ட பேராசிரியர் ரஜினிஸ்குமார் தவறா நடந்துகிட்ட 59 வீடியோக்கள் இருந்திருக்கு. டிவி சேனல்ல இது குறித்த நியூஸ் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம்தான் போலீஸ் இந்த கேஸையே கையில எடுத்ததா சொல்லப்படுது. ஹத்ராஸ் டிஎஸ்பி யோகேந்திர கிருஷ்ண நாராயண் தலைமையிலான ஸ்பெஷல் டீம் காலேஜ் ப்ரொஃபசர் மேல வந்திருக்கிற புகார் பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இது சம்பந்தமா காலேஜுக்கு போய் விசாரிச்சப்போ காலேஜ் நிர்வாகம் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரலன்னும், அதனாலதான் விசாரணையில சுணக்கம் ஏற்பட்டதாகவும் போலீஸ் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. விஷயம் பூதாகரமானதுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போலீஸ் கல்லூரிக்கு போய் விசாரிச்சிருக்காங்க. அப்போ அங்க இருந்த சில மாணவிகள் பேராசிரியர் ரஜினிஸ்குமாரை பத்தி அடுக்கடுக்கான புகார்களை சொல்லியிருக்காங்க. 54 வயசான ரஜினிஸ்குமார் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேல இதே காலேஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. பேராசிரியரா வேலைக்கு சேர்ந்தவரு இப்போ புவியியல் துறை தலைவரா இருக்காரு. வேலைக்கு சேர்ந்த காலத்துல இருந்தே தன் கிட்ட படிக்கிற மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருந்திருக்காரு. முதல்ல பாசமா பேசி நெருங்கி பழக ஆரம்பிப்பாராம். அதுக்கப்புறம் நீ படிச்சு முடிச்சதுமே உனக்கு நல்ல சம்பளத்துல நல்ல வேலை வாங்கி தரேன், எக்ஸாம் அட்டன் பண்ணாலே போதும், நீ பாஸ் ஆகிரலாம், அதுவும் நல்ல கிரேட்ல மார்க் வரும், ஆனா அதெல்லாம் நடக்கணும்னா நான் சொல்றத கேட்கணும்னு ஆசை வார்த்தைகளை சொல்லி தன்னோட இச்சைக்கு இணங்கிறதுக்கு வலை விரிப்பாராம். அந்த வலையில விழாத மாணவிகள் கிட்ட என்கிட்ட பகச்சுக்கிட்டா நீ டிகிரியே வாங்க முடியாது, உன் லைஃபே ஸ்பாயில் ஆகிரும், அது இதுன்னு அரட்டி உருட்டி தன்னோட விருப்பத்துக்கு அடிபணிய வைப்பாராம்.
மாணவிகளை கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறதுன்னு அத்துமீறி நடந்துக்கிறத அந்த மாணவிகளுக்கே தெரியாம வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த முறை அந்த வீடியோவை காட்டி ஆசைக்கு இணங்கணும்னு சொல்லி மிரட்டுவாராம். அந்த கல்லூரி கிராமப்புற மாணவிகள் அதிகம் படிக்கிற கல்லூரி. பேராசிரியர் சொல்றத கேட்கலன்னா எங்க நமக்கு பிரச்சனை வந்துருமோ, இனிமே நாம படிக்கவே முடியாம போயிருமோன்னு பயந்து இத்தனை வருஷமா அரக்க ப்ரொஃபசர் ரஜ்னீஷ் குமாரோட அட்டூழியத்தையும் அத்துமீறலையும் மாணவிகள் சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. யாரோ ஒரு மாணவி தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணதால தான் இப்போ இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பென் டிரைவ்ல உள்ள 59 வீடியோக்கள்ல ஒரு சில வீடியோக்கள் காலேஜ் டீனோட ரூம்ல வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சு பாக்குறப்போ இந்த விவகாரத்துல கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்தவங்களுக்கும் தொடர்பு இருக்குமோன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. தலைமறைவா இருக்கிற பேராசிரியர் ரஜ்னீஷ் குமாரை தேடி வரும் போலீஸ் இதுல வேற யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்ற கோணத்திலையும் தீவிர விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல 10 மாசத்துக்கு முன்னாடியே புகார் கடிதம் வந்தும் உரிய முறையில நடவடிக்கை எடுக்காத போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை எழுந்திருக்கு. நிகழ்தகவு